Hey everyone, again welcome back to Movie Date with Karthik. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கங்குவா. நம்ம சூர்யாவுக்கு 2 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய தியேட்டரிக்கல் ரிலீஸ், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிசாஸ்டர் ஃபார் டைரக்டர் சிவா அண்ணாத்துக்கு அப்புறம் இதுதான் பெரிய படம். ஒரு லாஸ்ட்டு 2.5 இயர்ஸாகவே 2 பேருமே இந்த ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, வேறு எதுவுமே பண்ணல. ஸோ அப்போது அவ்வளோ நாள் கழிச்சு வர ஒரு படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்டு நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 2000 கோடி போக போகுது, 1000 கோடி போக போகுதுன்னு. ஸோ எப்படி போச்சு ஃபஸ்ட் டே பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்றத நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றவங்க கமெண்ட்ஸை சொல்லுங்கள். யா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் முக்கியமாக சில விஷயங்களை நான் வந்து நேற்று படம் பார்த்ததில் பேச ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் அண்ட் சினிமேட்டிக் லிபர்ட்டி. ஸோ படம் ஸ்டார்டிங்கில் வந்து கோவாவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு 25 மினிட்ஸ்க்கு சினிமேட்டிக் லிபர்ட்டினா என்னென்னு நம்ம அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். அந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அதில் என்ன இருக்குது, என்ன பேசுகிறாங்க, தமிழ் தான் பேசுகிறாங்க, ஆனால் அது ஏன் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கன்னு தெரில. அவங்க சௌரியத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க, சௌரியத்துக்கு பேசியிருக்காங்க. திஷா பட்டானிலாம் போட்டிருக்காங்க. அவங்க திஷாலாம் வந்து எதுக்கு இருக்காங்க அந்த படத்துக்கு அப்படின்ட்டு. அந்த படத்தில் பாதி பேர் வந்து படத்தில் இருக்கவே தேவையில்லை, எந்த பயனும் இல்லை. சூப்பர் சூர்யா, ஐ டோன்ட் திங்க் ஸோ எனிபடி இஸ் நீடட் இன் திஸ் ஃபிலிம். பட் திஷா பட்டானிலாம் இருக்காங்க. ரொம்ப 25 மினிட்ஸ் கம்ப்ளீட் வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து உள்ளே உட்காந்துட்டு இப்போ இருக்க படம் பார்க்குறவங்க எல்லாரும் ஸோ மச் நாலேஜாக இருக்காங்க. அப்போ வந்து படம் எப்படி போகுது, ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் சீட்டோட எஜ்ஜு கொண்டு வரணும் அப்படின்னும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அவங்க அங்கே தான் பில்டப் பண்ணுறாங்க, ஒரு நாட்டு ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நாட்டு லூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு நமக்கு அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது வரைக்கும் என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து இது எங்கே போய் கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரி எதுவுமே ஸோ இந்த படத்தோட ஒன்லைனர் பேசிக்காக என்ன அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சூர்யா வந்து ஒரு மதருக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ், அவங்களோட அந்த லேடியோட பையனை வந்து நான் பார்த்துப்பேன், அவனுக்கு எதுவும் வராது அப்படின்ட்டு அவன் அந்த ப்ராமிஸை காப்பாற்றுறது தான் இந்த என்டையர் படமே. ஆனால் அது ரிலேட்டடாக படத்தில் அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க சௌரியத்துக்கு பண்ணியிருக்காங்க, அது வேறு விஷயம். ஸோ லைக் நான் சொன்ன மாதிரி கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா, பாபி டியால் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்காரு சூர்யா அளவுக்கு. சூர்யா ஒருத்தர் மட்டும் தான் தாங்கி பிடிச்சிருக்காரு. அவரை தவிர பார்த்திங்கன்னா பாபி டியால் டு அன் எக்ஸ்டென்ட் ஓகே பண்ணியிருக்காரு. மற்றபடி வந்து படத்தில் வேறு யாருக்குமே எந்த ரோலுமே இல்லை. கருணாஸ்க்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிளிப் இருக்குது, அது மட்டும் நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்கு அந்த போர்ஷன் மட்டும். அதை தவிர படத்தில் வேறு யாருமே தேவையில்லை அப்படின்னா கூட நம்ம சொல்லலாம். ஸோ சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோம்லேருந்து ஒரு கிங் வராரு. அவரோட ட்ரூப்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஏரியா தேவைப்படுது. அந்த செட் ஆஃப் ஏரியாவில் தான் ஆப்வியஸ்லி அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே தான் சூர்யா இருக்கார் இல்லையா, அப்போ தான் படம் எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் வந்துட்டு கரெக்டாக அதை தான் சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு போகும்போது சூர்யா ஏன் ஊர், ஏன் இடம், என்னால் விட முடியாதுன்ற மாதிரி எப்பவும் போல் சண்டைக்கு வராங்க. இதுதான் நடக்குது. இதுதான் அவங்க ஃபஸ்ட் பார்ட்டில் காட்டணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்கு ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு முடிவு பண்ணுறாங்கன்றதே தெரியல, ஆனால் இதுதான் நடந்துச்சு. ஸோ அந்த ஃபைட்டை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் ஹாஃபில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒன்று தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம், படத்தோட மியூசிக். வெளியே வரும்போது அப்படி காதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமாக வருது. இந்த இதில் சொல்லுவாங்க இல்லைங்களா, தேட்டரில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்லேருந்து 2/3யும் பேக்லேருந்து 1/3யும் சென்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து அங்கே உட்காந்து தான் செக் பண்ணுவாங்க, ஆடியோ அந்த இடத்துல தான் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு எங்கே கம்மியாக கேட்குமோ அந்த மாதிரி சீட்டாக பார்த்து போய் உட்காந்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் எந்த பக்கம் உட்காந்தாலும் சரி, இந்த பக்கம் லெஃப்ட்டு இல்லைனா ரைட்டு ஏதோ ஒரு பக்கம் உங்களுக்கு காலை பிச்சு எடுத்துருவாங்க. சௌரியத்துக்கு அடித்து வச்சுருக்காங்க போட்டு. நம்ம டிஎஸ்பி அண்ணா வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு. அப்புறம் சூர்யா பற்றி நமக்கு சொல்லவே தேவையில்ல, அவர் சும்மாவே சிங்கம்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம், கத்திட்டே இருப்பார். இதுலேயும் வந்து வா வா கங்குவான்ட்டு கத்திட்டே இருக்காங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 டைலாக் தான். கங்குவா அப்படின்றாரு ஒருத்தர், பொருவான்றாரு இவர் சூர்யா. இதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 20-25 நிமிஷமாக படம் ஃபுல்லாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மியூசிக் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. மேபி அவங்க ஒருவேளை அனிருத்துக்கு போயிருக்கலாம். அனிருத்தும் பெருசாக அதே மாதிரி போட்ட மாதிரியே திரும்ப போகிறாரு நிறைய பேர் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அனிருத்துக்கிட்ட போயிருந்தால் 1-2 சாங்காவது ஹிட் ஆகிருக்கும். இப்போ அதுவும் இல்லைங்களா. இல்லைனா ஜிவி பிரகாஷ், இல்லைனா சனா, வேறு யாரையாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக பேச வேண்டியது இன்னொன்று, நம்ம எடிட்டிங். படத்தோட எடிட்ரு அவர் ஆக்சுவலாக இப்போ தவறிட்டார். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்துட்டதா நியூஸ் வந்துச்சு. மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ்.
பட் அவருக்கு வந்து ஒரு மேட் ரெஸ்பெக்ட். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு வாட்டி நான் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து நான் காது இதெல்லாம் வலின்னு வந்து உட்காந்துருக்கேன். அவர் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக எப்படி உட்காந்து எடிட் பண்ணாரோ, எவ்வளோ நாள் பண்ணாரோ, ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது அவரோட நிலைமையை யோசிச்சா. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. வேற எதுவும் பெருசாக இல்லை, எதுவுமே கரெக்டாக போய் உட்காரல. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக இப்போ இப்போ இது ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கேமியோ கூப்பிட்டு வந்தால் படம் வந்து ஹிட் ஆயிரும். அது ஏதோ ரோலெக்ஸ்க்கு ஆச்சு, பரவாயில்ல. அந்த அந்த கேரக்டரு, அந்த கெட்டப்பு அது ரொம்ப நல்லா செட் ஆச்சு. ஸோ அதனால் இவங்க எல்லா படத்துக்கும் வந்து வெளியே இருந்து கூப்பிட்டு வராங்க. பேன் இண்டியா ட்ரை பண்ணுறேன்னு திஷா பட்னானி கூப்பிட்டு வராங்க. இப்போ கடைசியில் வந்து கார்த்திக் வந்து கேமியோ பண்ணுறேன்னு வந்து கார்த்திக் வந்திருக்காரு, அண்ணா தம்பி எல்லாரும் அவங்க குடும்பமாக ஏதோ பண்ணலான்னு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனால் அது வந்து உட்காரல. ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா கேமியோ வந்தால் போதும், லாஸ்ட்டில் தியேட்டர்கள் மூமெண்ட்ஸில் வந்து விசில்ஸ்லாம் வரும், நல்லாயிருக்கும், செட் ஆகும் அப்படின்ற பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. அந்த ஸ்டோரிக்கு தேவைன்னா கொண்டு வரணும், தேவையில்லைன்னா விட்டுறணும். ஏன்னா ரொம்ப ஸ்லோவான படங்கள்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்குன்னு இப்போ நம்ம ஆடியன்ஸ்லாம் பாராட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து இவனுங்க தேவையில்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து அதனால ஹிட் ஆகுன்றது வந்து ரொம்ப பழைய ஐடியா. ஸோ மொத்தமாக சொல்லணும்னா அதான் சினிமாட்டிக் லிபர்ட்டி அப்படின்னா என்னென்னு நம்ம சிறுத்தை சிவா அண்ணனை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக எடுத்து வச்சுருக்காரு. அதே மாதிரி பார்ட் 2க்கு வாங்கன்னு வேறு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு போகாதீங்க. முக்கியமாக சொல்கிறேன், 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க, இதயம் பலவீனமாக இருக்கவங்க, காதில் ஏதாவது பிரச்சனை இருக்கவங்க, தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க. இல்லைனா நீங்கள் ஏர்பாடில் நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டுகிட்டே போனால் கூட அந்த நாய்ஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. மொத்தமாக இவ்வளோ தான், இப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம், கதையில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கலாம். இல்லைனா இந்த கதையவே ட்ராப் பண்ணியிருந்துருக்கலாம் சொல்லப்போனால். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. போகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுத்துருக்காங்க. ஸ்டுடியோ கிராண்டில் 350 crores போட்டு எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் தவிர்க்கிறது உங்கள் ஹெல்த்துக்கும் மென்டல் பீஸ்க்கும் கொஞ்சம் நல்லது. தேங்க்யூ.